திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் ஆந்திர அமைச்சர் ரோஜாவின் உதவியாளர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். ஆந்திர தேர்தல் விவகாரம் தமிழகத்தில் தாக்குதல் நடத்தும் அளவிற்கு வந்தது எப்படி? திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி காமராஜர் நகர் பகுதியில் வசித்து வருபவர் பிரதீஷ். இவர் ஆந்திர மாநிலம் சுற்றுலாத்துறை அமைச்சர் ரோஜாவிடம் உதவியாளராக பணிபுரிந்து வருகிறார். வெள்ளி அன்று இரவு வீட்டருகே நடைபயிற்சி சென்ற பிரதீஷை முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர்கள் சிலர் சுற்றி வளைத்து தாக்கினர். கால்களில் இரும்பு கம்பியால் தாக்கியதில் அவரது 2 கால்களிலும் எலும்பு முறிவு ஏற்பட்டது. பிரதீஷை தாக்கியவர்கள் அவரது செல்போனை பறித்துக் கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டனர். படுகாயமடைந்த பிரதீஷை அருகே இருந்தவர்கள் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் திருத்தணி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக சென்னை தனியார் மருத்துவமனைக்கு அவரது உறவினர்கள் அழைத்துச் சென்றுள்ளனர். ஆந்திர மாநிலம் சுற்றுலாத்துறை அமைச்சர் நடிகை ரோஜாவின் முக்கிய உதவியாளர் பிரதீஷ் அரசியல் விவகாரத்திற்காக தாக்கப்பட்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஜெகன்மோகன் ரெட்டி கட்சியில் இருக்கும் ரோஜாவை சந்திரபாபு நாயுடு கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சரின் மகன் பொதுவெளியில் அவதூறாக பேசியிருக்கிறார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அவதூறாக பேசிய முன்னாள் அமைச்சர் மகனின் காரை சிலர் தாக்கி உடைத்துள்ளனர். பிரதீஷ் ஏற்பாடு செய்த நபர்களே முன்னாள் அமைச்சர் மகனின் காரை தாக்கியதாக கூறப்பட்ட நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக நகரி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில்தான் தனது வீட்டிற்கு வந்த பிரதீஷை மர்ம நபர்கள் சுற்றி வளைத்து தாக்கியுள்ளனர். பிரதீஷின் செல்போனை பறித்துச் சென்றிருப்பதால் முக்கிய தகவல்கள் எதையும் சேகரிக்க இந்த சம்பவம் நடந்ததா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விவகாரம் பெரிதானதைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டம் காவல்துறை கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை நடத்தினார். இந்த விவகாரத்தில் 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். விசாரணைக்கு பிறகே தாக்குதலுக்கான முழுமையான காரணம் தெரிய வரும்.